அதாவது யோகா பண்ணால் அதாவது ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸ்னு ஒரு பேம்லெட் நான் பார்த்தேன். 2006ஆம் வருஷம் சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில் ஆர்ட் ஆஃப் லிவிங்கோட ஃபவுண்டர். இதை நீங்கள் செய்கிறதுக்கு அவங்க வீட்டில் யாரும் உங்களுக்கு தடை? எங்கள் வீட்டில் எல்லாரையும் இந்த பயிற்சியை பண்ண வச்சு, வீட்டில் எல்லாரும் தெரியும். இந்த பயிற்சியை நாம் கற்றுக்கிட்டு இது தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா அதனால் பலனடைய போகிறது நாம் மட்டும்தான், நம்மளுடைய உடல் மட்டும்தான், நம்மளுடைய ஆன்மா மட்டும்தான். வணக்கம் சார். வணக்கம். உங்களை பற்றி சொல்லுங்க. என்னை பற்றி என் பேர் ஜாகிர் ஹுசேன். நான் சென்னையில் இருக்கேன். நான் சொந்தமாக ஒரு கார்மெண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சுருக்கேன். என்கிட்ட ஒரு 60-70 பேர் வேலை செய்கிறாங்க. ரீட்டைல் ஷோரூம் இருக்குது, எக்ஸ்போர்ட்டும் பண்ணுவாங்க. எல்லாமே கார்மெண்ட் மேனுஃபேக்சரிங் தான். அது இல்லாமல் நான் ஒலிம்பிக்கில் ஒரு ஆசிரியராக இருக்கேன். நிறைய தன்னார்வ அமைப்புகளோடு சேர்ந்து தன்னார்வ பணி நிறைய பண்ணி மக்களை அதிகாரப்படுத்தி மக்களுடைய உரிமையை அரசாங்கத்திலிருந்து கேட்டு பெறுவதற்கு மக்களை அதிகாரப்படுத்தக்கூடிய வேலைகளுக்கான இந்த நோ யுவர் ரைட்ஸ், உங்களுடைய உரிமைகளை தெரிந்து கொள்ளுங்கள், தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பயன்படுத்துறது எப்படி, பொதுவாக போலீஸுக்கு எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணணும், ரோட்டில் குப்பை இல்லைனா எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணணும், இந்த மாதிரியான விழிப்புணர்வுகளை மக்களுக்கு ஏற்படுத்திட்டு வரேன். தொடர்ந்து ஒரு 15 வருஷமாக அந்த பணியிலே இருக்கேன். சார், இந்த ஆர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க, அது எப்படி உங்களுக்கு அந்த ஆர்வம் வந்துச்சு? எப்படி நீங்கள் செய்ய? அதாவது யோகா பண்ணால் அதாவது ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸ்னு ஒரு பேம்லெட் நான் பார்த்தேன். 2006ஆம் வருஷம் சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில் ஆர்ட் ஆஃப் லிவிங்கோட ஃபவுண்டர் ஸ்ரீ ரவிசங்கர் ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸ்ன்றார். அப்போது இதை பார்த்துட்டு சரி இது என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போமேன்னு சொல்லி தான் அங்கே உள்ளே போனேன். அது ஒரு 3 நாள் பயிற்சி அங்கே நடந்துச்சு. 2006ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்துல நினைக்கிறேன். அதை போய் பண்ண அன்னைக்கு எனக்கு ஒரு உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று தோணுச்சு. இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. நம்ம நான் தினசரி காலையில் அதிகாலையில் எழுந்திரிக்கணும்னு நினைப்பேன், எழுந்திரிக்க முடியாது. ஆனால் அது பண்ணிட்டு அன்னைக்கு தொடர்ந்து ரொம்ப அதிகாலையிலே முழிப்பு வந்துச்சு எனக்கு. சரி, அதை பற்றி என்ன தெரியணுங்கிறதுக்காக தான் அடுத்த அதனுடைய பயிற்சியை போய் பண்ணிவிட்டு அதுவும் இன்னும் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அப்படியே நான் அதில் ஒரு ஆசிரியர் லெவலுக்கு போய் ஆசிரியர் ஆனேன். அங்கே போய் நீங்கள் பயிற்சி பெற்றதுக்கப்புறம் உங்களோட லைஃப் சேஞ்ச் ஆச்சா சார்? கண்டிப்பாக. அதாவது நிறைய முன்கோபம் இருந்துச்சு. யார் எடுத்தாலும் எடுத்து எரிஞ்சு விழுறது, ஒரு பொறுமை இல்லாத சூழ்நிலை இருந்துச்சு. யார் நமக்கு எல்லாமே தெரியும், யார் சொல்கிறதையும் கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்பக்குவத்தில் இருந்தோம். அது அந்த ஒரு பயிற்சி சொல்லி கொடுத்தாங்க. அதாவது ஒரு மூச்சு பயிற்சி. அது பண்ணி அதில் உள்ள சில விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது உள்ளுக்குள்ளேயே ஒரு மாற்றம் ஏதோ ஒன்று. இப்போ அவ்வளோ கோவம் வர்றதில்ல. கோவப்படுறோம், கோவத்தை காட்டுறோம், ஆனால் இயல்பாக கோவம் வர்றது, 2-3 நாளைக்கு பகை உணர்ச்சி, அப்புறம் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஆரோக்கியமாகவும் இருக்குது உடல். அதாவது நம்ம நினச்ச விஷயங்களை செய்கிறதுக்கு அது தடையும் இல்லை. அதுவும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு. நீங்கள் அதை கற்றுக்கொண்டது அதுக்கப்புறம் ஏன் சார் நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்ற அது நல்ல விஷயம். அதில் ஒரு சுதர்சன கிரியான்னு ஒரு பயிற்சி இருக்குது. அது பண்ணி முடித்த உடனே எனக்கு கற்றுத்தந்த ஆசிரியர் கேட்குறாரு, நீ என்ன நினைக்கிறீங்க? நான் சொன்னேன், இது ரொம்ப நல்லா இருக்குது. யாரெல்லாம் நான் கண்ணால் பார்ப்பனோ அவங்களுக்கெல்லாம் இந்த பயிற்சியை கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்குது. அந்த ஒரு சங்கல்பம், அந்த ஒரு உறுதிமொழியினால தான் நான் எல்லாருக்கும் எங்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ, யாருக்கெல்லாம் சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இது சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம், அதனால தான் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். நான் தினசரி செய்யணும் அப்படின்னா சும்மா தன்னால் செய்ய முடியாது. யாருக்கா ஒருத்தர் சொல்லும் போது தான் நம்மளும் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரும். அதனால தான் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும். சரி சார், நீங்கள் இதை எத்தனை வயசுல ஸ்டார்ட் பண்ணுறீங்க? நான் என்னுடைய 40வது வயசில் ஸ்டார்ட் பண்ணேன், 2006.
இப்போ கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆச்சுன்னு பாருங்க, 2010 அதாவது 19 இயர்ஸ் ஆகும். 19 இயர்ஸ் எனக்கு. இதை நீங்கள் செய்கிறதுக்கு அவங்க வீட்டில் யாரும் உங்களுக்கு தடை? எங்கள் வீட்டில் எல்லாரையும் இந்த பயிற்சியை பண்ண வச்சேன். வீட்டில் எல்லாரும் தெரியும். என் மகன் 2 பேரும் பண்ணுவாங்க, தம்பி, ஒய்ஃபு எல்லோரும். அவங்க நான் கட்டாயப்படுத்த மாட்டேன், அவங்களே பண்ணுறாங்க. சிலரை விட்டு பண்ணுவாங்க. ஏன்னா தொடர்ந்து பண்ணணும், இதில் உள்ள பலனை நம்ம தொடர்ந்து. இப்போ பிஸ்னஸ் வச்சு நடத்துகிறேன்னு சொல்கிறீங்க சார். அதை விட்டுட்டு நீங்கள் இதை பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இல்லை? அதாவது 2006க்கு முன்னாடி அப்படி தான் நினச்சேன், ஐயோ நம்ம பிஸ்னஸை விட்டு போனால் யார் பார்ப்பாங்க அப்படின்னு. இந்த பயிற்சியை நம்ம மற்ற இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கும்போது அதனால பலனடையக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வாழ்த்து இருக்கு இல்லையா, அது நம்மளை ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி நம்மளை பாதுகாக்கிறதையும், நம்மளுடைய வேலைகளை யாரோ ஒருவர் பொறுப்பெடுத்து செய்கிற மாதிரி ஒரு உணர்வு நமக்கு இருக்குது. அது எந்த குறையும் இல்லை. அதோடு இல்லாமல் நமக்கு கூட இருக்கக்கூடிய என்னுடைய உறவினர், என்னுடைய பிரதர்ஸ், என்னுடைய சகோதரന്മാர், அப்புறம் எங்களுடைய பங்குதாரர்கள் எல்லாமே இதுக்கு அவங்களையும் பண்ண வச்சுருக்கேன். அதோடு இல்லாமல் இதன் மூலியமாக பல நல்ல விஷயங்கள் நடக்கிறதுனால என்னால் வர முடியுது, அவங்க பார்த்துக்கிறாங்க. அதனால் எந்த தடையும் இல்லை, நல்லா தான் போயிட்டு. நமக்குள்ள மாற்றம் ஏற்படணும் அப்படின்னா இதை கரெக்டாக எவ்வளோ நாள் சார் செய்யும்? அதாவது இது எவ்வளோ நாள், ஒரு 40 நாள் கண்டினியூஸாக பண்ணாலும் நம்மளால செய்யாமல் இருக்க முடியாது. அதுக்கு மேலே சின்சியராக ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது நம்மளால் செய்யாமல் இருக்க முடியாது. இதனால் ஒரு நாள் கூட செய்யாமல் இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வந்துட்டோம். அப்படி ஒரு பழக்கப்படுத்தி போச்சு. நல்ல விஷயத்த நம்ம விட்டுற முடியாது இல்லையா. ஏன்னா காலையில் படுத்தா தூக்கம் வரணும், தூங்கி எழுந்திரிச்சா சுறுசுறுப்பாக வேலை செய்யணும், நம்ம விஷயங்கள் நமக்கு ஞாபகம் இருக்கணும், உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், உடம்புல உள்ள கழிவுகள் பரிபூரணமாக வெளியேறணும், மற்றவங்களோட நல்ல விதமாக பழகணும், மற்றவங்க நம்மளை பார்த்தோன்னே நம்ம பேரை கேட்டவுடனே மற்றவங்க முகத்தில் ஒரு மலர்ச்சி வரணும். இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஏற்பட்டதை யாரும் இழக்க விரும்ப மாட்டோம் இல்லையா. நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கேன், எந்த தடையும் இல்லை. ஏதாவது உடம்பு சரியில்லைனா 2 தடவை கூட அதை செய்யறேன், ஒரு நாளைக்கு 2 தடவை கூட அதை செய்யறேன். இப்போ நீங்கள் இந்த கிளாஸ் எடுக்கிற டைம் போக மீதி நேரங்களில் இதை நீங்கள் செஞ்சுட்டே இருப்பீங்க? இல்லைங்க, அதாவது ஒரு நாளைக்கு காலையில் ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 3/4 மணி நேரம் தான் தினசரி நமக்காக கொடுக்கக்கூடிய நேரம். அது அந்த நேரத்தில் தான் அது செய்யும், எல்லா நேரமும் அது செய்யணும்னு அவசியம். ஓகே சார். இந்த ஆர்ட் ஆஃப் லிவிங் நிறைய இடங்கள்ல இருக்கா சார்? 180 நாடுகளில் இருக்கு. 180 நாடுகளில் கோடிக்கணக்கான மக்கள் இந்த பயிற்சியை எடுத்திருக்கிறாங்க. அதனால தான் அந்த ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் ஜி குருஜின்னு சொல்லுவோம் நாங்கள். அவர் உலகம் முழுவதும் எங்கே போனாலும் மக்கள் அவர் பின்னாடி போகிறதுக்கு காரணமே மக்கள் அந்த பலனை அனுபவிச்சதுனால தான். அவங்க வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டது அவங்க உணர்ந்திருக்காங்க, ஒரு மாற்றத்தை உணர்ந்திருக்கிறாங்க. அதில் தான் மக்கள் அவர் பின்னாடி போகிறாங்க. அவர் சொல்கிறத அந்த பயிற்சிகளை அதில் வெறும் மூச்சு பயிற்சி மட்டும் சொல்லலை, நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க. மக்கள் பேரிடரில் துன்பப்படும் போது அவங்களுக்கு உதவி செய்கிறாங்க. எங்கெல்லாம் அமைதி இல்லையோ, எந்த நாடுகளெல்லாம் அமைதி இல்லையோ, இப்போ ஸ்ரீலங்காலெலாம் அவர் ரொம்ப முயற்சி பண்ணி போய் பார்த்துட்டு வந்தார். மக்கள் அதாவது தலைவர்கள்லாம் பயந்த நேரத்தில் அவர் அந்த போர் நடக்கக்கூடிய இடத்துக்கே போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்தார். ஈராக்கில், ஜார்டானில் நிறைய நல்ல விஷயங்கள். பீஸ் அம்பாசிடர்னு உலகத்தில் அவருக்கு அதற்கான டாக்டர் பட்டம், உலக சமாதான தூதுவரைகிற பட்டம்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால் வெறும் மூச்சு பயிற்சி மட்டும் இல்லை, அதனை தொடர்ந்து நிறைய நல்ல விஷயங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறாரு. ஃப்ரீ எஜுகேஷன் இருக்குது. இந்தியா முழுவதும் 1800 பள்ளிக்கூடங்கள் இருக்குது. பழங்குடியின மக்கள் வாழக்கூடிய இடத்துல அந்த பள்ளிக்கூடம் இருக்குது. ஃப்ரீ எஜுகேஷன் இருக்குது. நிறைய விஷயங்கள் நடக்கும். இது எப்போ சார் ஆரம்பிக்கப்பட்டுச்சு? 1982 பெங்களூரில் இந்த ஆசிரமம் ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட அதனுடைய சில்வர் ஜூபிலி 2014 டெல்லியில் ஒரு 35 லட்சம் மக்கள் ஒன்றா கூடி ஒரு வேர்ல்டு கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல். அதுக்கப்புறம் 2006 பெங்களூரில், பெர்லினில், வாஷிங்டன் டிசிலெலாம் வருஷம் அதாவது பல்வேறு கலாச்சாரம், பல்வேறு நாடுகளை ஒன்றிணைத்து உலகம் ஒரு குடும்பங்கிறத தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராரு போலீஸ். இதை குறிப்பிட்ட பேர் தான் செய்யணுமா, இல்லை யார் வேணா போய் யார் வேணாலும், அதாவது மூச்சு இருக்கக்கூடிய யாருமே இதை செய்யலாம். யாருக்கெல்லாம் மூச்சு இருக்கோ அவங்கெல்லாம் இதை செய்யலாம். அந்தந்த வயசுக்கு தகுந்தாப்புல அந்த பயிற்சிகளை மாற்றி
அது அவங்களுக்கு ஏத்தாப்புல வடிவமைச்சிருக்காங்க கோச். இது பண்ணுறனால என்ன பயன் சார் கிடைக்கும்? உங்களுக்கு என்ன வேணும், மகிழ்ச்சியாக தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்கள். ஆரோக்கியமாக தொடர்ந்து இருக்கணும்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்கள். மற்ற மக்கள் உங்களை பார்த்தா அதாவது ஒரு நல்ல சூழ்நிலையை, ஒரு நல்ல சுற்றுப்புறத்தை உருவாக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ணுங்கள். அதுதான் பலன். பலன் வந்து எண்ணிக்கையில் அடங்காத பலன்கள் இருக்கு. அதாவது மனித உறவுகள் மேம்பட, உடல் ஆரோக்கியமாக இருக்க, சுற்றுச்சூழலை வந்து வலுப்படுத்த, இயற்கை விவசாயத்தை வலுப்படுத்த, அப்புறம் நீர்நிலைகளை பராமரிக்க, இப்படி ஏகப்பட்ட துறைகளில் ஆளும் கலை அமைச்சு வந்து பங்கெடுத்து வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அதனால நாம் எல்லாம் இதை தொடர்ந்து பண்ணும்போது தான் அந்த மனப்பக்குவம் வருது. இந்தியாவில் நம்ம வேலூரில், சென்னை வேலூரில் ஒரு கிராமத்தில் தண்ணியே கிடையாது. ஒரு நதி இருந்துச்சு, அது வந்து தண்ணி இல்லாத நதி ஆகிடுச்சு. ஒரு சின்ன நதி, 28 கிலோமீட்டர் தான் அந்த நதி. நாகநதின்னு சொல்லுவாங்க. நாகநதி ப்ராஜெக்ட்னு போட்டால், கூகுளில் போட்டால் காட்டும். அதை என்னை சேர்ந்த என் கூட ஆசிரியரான ஒருத்தர் தான், சந்திரசேகருங்கிறவர் வந்து பொறுப்பெடுத்து 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த பயிற்சியை சொல்லி கொடுத்து சம்பளமும் ஆச்சு அவங்களுக்கு. அதாவது பின்னாடி வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு ஒரு நல்ல இடத்த விட்டுட்டு போகணுங்கிற விஷயத்தை அவங்களுக்கு சொல்லி அவங்க வேலை செஞ்சு இப்போ 365 நாளும் தண்ணி போகிற நதியாக ஆகி, முந்தைய அதாவது 100கணக்கான அடி கீழே இருந்த தண்ணி இப்போ 30-40 அடியில், 10-15 மழை காலங்களில் 10-15 அடியில் மட்டத்துக்கு மேலே நீர் வர்ற மாதிரி ஒரு வேலை செஞ்சுருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம கண்காண பார்க்கும்போது வெறும் பயிற்சியை மட்டும் பண்ணிட்டு போகல. இதன் மூலம் சாதாரண மக்கள் பலனடைவதற்கு பல விஷயங்களை இந்த அமைப்பு செஞ்சுட்டு இருக்கும். குருஜி அதுக்கு வழிகாட்டிட்டு இருக்கார். சார், இந்த மதத்துக்காரவங்க தான் இதை செய்யணும் அப்படின்ற ஏதாவது ஒரு கட்டாயம்? மூச்சுக்கு எப்படி மதம் இல்லையோ, ரத்தத்துக்கு எப்படி மதம் இல்லையோ, எல்லாம் புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான ஒரு பயிற்சி. என்ற பேர் நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் எப்படி ஒரு முஸ்லீம், நீங்கள் டீச்சர் ஆனீங்க அப்படின்னு சொல்லுவோம். நான் அதன் பலனை அனுபவிக்கிறேன். அதோடு இல்லாமல் இது வந்து ஒரு டாக்டர்கிட்ட போய் யாராவது இந்த டாக்டர் என்ன ரிலீஜன் அப்படின்னு போய் யாரும் வைத்தியம் பார்க்கறது இல்லை. அதே மாதிரி தான் இது. உங்களுக்கு வந்து ஆரோக்கியமாக கடைசி எல்லாம் ஒரு மனிதன் எப்படினாலும் ஒரு பிறப்பு இருக்கும் மாதிரி இறப்பும் இருக்குது. இந்த இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய குறிக்கோளாகவும் இருக்குது. மன நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கணுங்கிறது எல்லாருடைய குறிக்கோளாகவும் இருக்குது. அப்படி நினைக்கக்கூடிய எந்த ரிலீஜனாக இருந்தாலும் சரி, இது பண்ணுறதுனால பண்ணுறதுல எந்த தடையும் இல்லை. இப்போ வர ஜென்ரேஷன் இதை கற்றுக்க ஆர்வமாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் தான், அதாவது உங்களை மாதிரி படித்தவங்க, இதை கற்றுக்கிட்டவங்க, இதனுடைய பலனை எடுத்து சொல்லும்போது அந்த ஜெனரேஷன் எப்போவுமே உற்சாகமூட்டினா மட்டுமே தான் மக்கள் அதில் என்னென்னு பார்ப்பாங்க. இது யாரெல்லாம் வந்து இதை அனுபவிச்சிருக்காங்களோ அவங்க கொண்டு போய் இது வந்து பெரிய வெளியில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது அப்படிலாம் கிடையாது. ஆனால் இதை செஞ்சவங்க மற்றவங்கள்ட்ட கொண்டு போய் சொல்ல தயாராக இருக்கும்போது எல்லா ஜெனரேஷனும் கண்டிப்பாக செய்வாங்க. நான் எங்கள் வீட்டில் எல்லா வயசுக்காரங்களையும் செய்ய வச்சுருக்கிறேன். என் சொந்தக்காரங்க, உறவினர்கள், இந்த கம்பெனியில் வேலை செய்யக்கூடியவங்க எல்லாரையும் பண்ண வச்சுருக்கிறேன். இது ஒரு ஆர்வம் இருந்தால் கண்டிப்பாக எல்லாரும் பண்ணலாம். எல்லாருக்கும் பலன். அதாவது 100% அவங்க எல்லா விஷயத்துலேயும் சிறப்பாக இருக்கணும். நல்ல மார்க் படிக்கிறவங்க நல்ல மார்க் வாங்கணும்னு நினைக்கணும். பிஸ்னஸ் பண்ணுறவங்க நஷ்டம் இல்லாமல் வேலை பார்க்கணும்னு நினைக்கணும். அதாவது சரியான நேரத்தில் சரியான விஷயத்தை முடிவெடுக்கக்கூடிய அந்த தெளிவு நமக்கு கிடைக்குது. நான் சொல்கிறது ரொம்ப நுட்பமான கருத்து. ஏன்னா நிறைய நேரத்தில் நம்ம என்ன முடிவு எடுக்கிறதுங்கிறது தடுமாற்றத்தில் இருக்கும் இல்லையா. இது நம்ம டெய்லி பண்ணிகிட்டே இருந்தோம், நம்ம அந்த 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 வைப்ரேஷன்லேயே இருந்தோம் அப்படின்னா என்ன முடிவு எடுக்கணும், இப்போ என்ன வேணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கும். மற்ற மக்களை ஏற்றுக்கொள்வதாக இருந்தாலும் சரி, இன்பம் துன்பங்களில் சமநிலையில் மனசு இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு, இதுதான் ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்க்கை திட்டம். இது வந்து ஒரு வாழ்க்கை திட்டம்னு சொல்லலாம். ஒரு அற்புதமான நாலேஜ். இது வந்து அனுபவபூர்வமான ஒரு ஞானம். அதாவது நம்ம பயிற்சி பண்ண அன்னைக்கே நமக்கு அதனுடைய பலன்கள் தெரியணும். ஓகே சார், நீங்கள் டீச்சராக இருக்கேன்னு சொன்னீங்க. நீங்களா போய் மற்ற இடங்களில் சொல்லி கொடுப்பீங்களா, இல்லை அவங்க யாராவது உங்களை கூப்பிட்டு? அதாவது இப்போல்லாம் வந்து இணையத்தில் வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணால் போதும். எங்களுக்குன்னு ஒரு தனியாக போட்டி இருக்குது. அதில் அனௌன்ஸ் பண்ணால் வெப்சைட்டில் யாராவது தேடினாங்கன்னா, இந்த காரைக்குடியில் இங்கே நடக்குது அப்படின்னா, காரைக்குடியில் ஏதாவது கோர்ஸ் இருக்கான்னா அவங்களுக்கு தெரியும். அப்படி தான் நிறைய நடக்குது. நான் இப்போ இங்கே வர்றதுக்கு முன்னாடி கூட ஆன்லைனில் வீட்டில் இருந்தபடியே ஒரு 4 பேருக்கு இந்த பயிற்சி எடுத்துகிட்டு தான் வந்தேன். அதனால் நீங்கள் பயிற்சி எடுக்கிறவங்க கொண்டு போய் மற்றவங்க சொல்லணும்.
இது வேணும்னு தேடுறவங்களுக்கு ஈஸியாக தெரிகிற மாதிரி எல்லா ஏற்பாடையும் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதனால் ரொம்ப எளிமையாக தான் இருக்குது. ஆன்லைன்லேயே அப்போ நடத்துகிறீங்க சார்? ஆன்லைனில் நடத்தக்கூடிய பயிற்சியும் இருக்குது. ஏன்னா நேரடியாக வர முடியல அப்படின்னு சொன்னால் ஆன்லைனில் கூட 4 நாள் தினசரி 2 மணி நேரம் நடத்தக்கூடிய பயிற்சியும் இருக்குது. நேரடியாக போய் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. வெறும் பயிற்சி மட்டும்தான் இருக்குமா, இல்லை ஏதாவது வார்த்தைகள் சொல்லி கற்றுக்கிட்டீங்களா? இல்லையே, அதாவது மூச்சு பயிற்சி சொல்லி கொடுக்குறோம். அது எல்லாமே சில விஷயங்கள், ஞானம், சில கருத்துக்களை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சொல்லி கொடுப்போம். அதை ஞாபகம் வச்சுருந்தாலே போதும், வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போ இந்த பயிற்சி கற்றுக்கிட்டோம் அப்படின்றதுக்கு ஏதாவது ஒரு, இப்போ கிறிஸ்தவங்களை பார்த்தா ஆமேன்னு சொல்கிறாங்க, முஸ்லீம்ஸை பார்த்தா இல்லை, கிறிஸ்தவங்களை பார்த்தா ஆமேன்னு சொல்ல, கிறிஸ்தவங்களை வந்து ஏதாவது சொல்லுவாங்க. பட் இங்கே வந்து இதை வந்து 180 நாடுகளில் இருக்கு இல்லையா, பல்வேறு கலாச்சாரம், பல்வேறு மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க. ஜெய் குருதேவ் அப்படின்னு சொன்னால் போதும், ஓ இவர் வந்து வாழும் கலையை பற்றி தெரியும், இருக்கு வாழும் கலை பயிற்சி எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். நான் வந்து 2010 ஒரு கோர்ஸ் வந்து ஜெர்மனியில் நடந்தது, சுவிட்சர்லாந்தில் நடந்துச்சு. அப்போ நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 45 பேர் மொத்தமாக போயிருந்தோம். அப்போ இந்த சுவிட்சர்லாந்து விமான நிலையத்தில் இறங்கின உடனே எங்களை ரிசீவ் பண்ணவங்கள்ட்ட நாங்கள் சொன்ன வார்த்தை இதை யாருன்னு தெரியாது, ஜெய் குருதேவ் அப்படின்னு எங்களை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க. வெளியில் அது ஒரு கனெக்டிங் வேர்டு. ஜெய் குருதேவ் வந்து விக்டரி ஃபார் யுவர் பிக் மைண்ட் அப்படின்னு அர்த்தம். அதனால் தனியாக கோட் வேர்டெலாம் இல்லை. மற்றபடி இப்போ வந்து ஐடென்டிஃபிகேஷன், வாலண்டியர் ஐடென்டிஃபிகேஷன் கோர்ஸ் பண்ணியிருக்கீங்கிறதுக்கு நீங்களே போய் வெப்சைட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். myartofliving.org சொல்லி அந்த வெப் லிங்க்கை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கோர்ஸ் பண்ண ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி போட்டிங்கன்னா நீங்கள் கோர்ஸ் அரேஞ்ச் பண்ணலாம், நீங்கள் மற்றவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அப்போது அதுதான் ஐடென்டிஃபிகேஷன். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நான் வைக்கக்கூடிய இல்லை சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம மற்ற வேலைகள்லாம் செய்கிறோம், ஏதோ ஒரு இடத்துல படிக்கிறோம், ஏதோ ஒரு வேலை செய்கிறோம், அதனால் சம்பாதிக்கிறோம். அதனால் பலனடையக்கூடியவங்க வந்து பல பேர், நம்முடைய குடும்பம், உறவினர்கள், நண்பர்கள், பிள்ளைங்க, சுற்றுப்புறத்தில் உள்ளவங்க, சொந்தக்காரர். ஆனால் இந்த பயிற்சியை நாம் கற்றுக்கிட்டு இது தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா அதனால் பலனடைய போகிறது நாம் மட்டும்தான், நம்மளுடைய உடல் மட்டும்தான், நம்மளுடைய ஆன்மா மட்டும்தான், நம்மளுடைய மனசு மட்டும்தான். அதனால் எந்த பெரிய செலவீனங்களும் இல்லை. இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு நம்ம போய் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு யூனிஃபார்ம் எடுக்கணும், ஒரு ஷூ எடுக்கணும், அது இது ஒரு பேட்மிண்டன் எடுக்கணும், இப்படி நிறைய இருக்குது. இது அப்படி இல்லை, எதுவுமே தேவையில்லை. வீட்டில் இருக்கிற இடத்துல இருக்கிற பாயை வச்சு இல்லை பெட்ஷீட்டை வச்சுட்டு நம்ம கற்றுக்கிட்ட விஷயத்த அதை வந்து ரெகுலராக செஞ்சுக்கிட்டே வந்தாலே போதும். பெரிய செலவும் கிடையாது. எந்த இடத்துலனாலும் கம்ஃபர்டபுளாக நம்ம பண்ண முடியும். அதாவது எந்த நேரத்துலையும் இதை பண்ண முடியும். நமக்கு தோதுவான நேரத்தில் பண்ண முடியும், நம்ம இருக்கக்கூடிய இடத்துலையே பண்ண முடியும். அதனால் இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, பாரதியார் சொன்ன மாதிரி சக்தி பிறக்குது மூச்சினிலே அப்படின்னு சொல்லுவார். அதோடு இல்லாமல் அந்த சக்தி மூச்சில் எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அனுபவபூர்வமான பயிற்சி. அதோடு இல்லாமல் பாரதியார் சொல்கிற இன்னொரு இதுவும், விசையுறு பந்தியனை போல் உள்ளம் வேண்டியபடி செய்யும் உடல் கேட்டேன் அப்படின்னு சொல்லி பராசக்தியை கேட்பார். ஒரு பந்தில் நிறைய காற்று இருந்துச்சுன்னா எப்படி அது பவர்ஃபுல்லாக இருக்குமோ அந்த மாதிரி எனக்கு ஒரு பாடி வேணும், நினச்ச நேரத்தில் நினச்ச இடத்துல நினச்ச மாதிரி செயல்படக்கூடிய ஒரு உடல் அமைப்பு எனக்கு வேணும்னு கேட்பார். அதோடு இல்லாமல் மனசு தெளிவாக, புத்தி கூர்மையாக, சரியான நேரத்தில் சரியான முடிவெடுக்கக்கூடிய ஒரு தெளிவான சிந்தனையுடைய மனிதனாக நம்ம தொடர்ந்து இருக்கணும். புத்தி கூர்மை உள்ள மனிதனாக இருக்கணும், விவேகம் உள்ள மனிதனாக இருக்கணும், நமக்கும் மற்றவங்களுக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடிய மனிதனாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தொடர்ந்து செய்யணும் வாழும் கலை பயிற்சி. நன்றி. தேங்க்யூ சார். இவ்வளோ நேரம் எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மகிழ்ச்சி. நம்பர் இந்த சார்கிட்ட நாங்களும் பயிற்சி பெற்றுட்ருக்கோம், 2 நாள் பயிற்சி பெற்றிருக்கோம். அதில் எங்களோட மனசு நிறைவாக இருக்க மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது. நீங்களும் அந்த மனநிறைவை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா கீழே தெரிகிற அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க பொண்ணான கைகளால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.